Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா இந்த play இது by William Shakespeare அதிலிருந்து 50 top 50 MCQs பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து இதனுடைய சம்மரி டீடைல்டு சம்மரி வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதை இதுவரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. வாங்க இன்னைக்கான क्वेश्चंसக்கு போலாம். Who is Cleopatra's faithful maid? ரெண்டு பேர் இருப்பாங்க ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கவங்க. அதுல வந்து சார்மியான் இராஸ் ரெண்டு பேருமே வந்து அவங்களோட மெய்டு தான். பட் ஃபர்ஸ்ட்னும்போது நம்ம சார்மியான், செகண்ட் லேடி இன் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஈராஸ். இது ரெண்டு பேரும் தான் லேடி இன் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இட் இஸ் சார்மியான். Who is Caesar's sister whom Antony marries? It is Octavia. Octavia வந்து ஆல்ரெடி ஒரு விடோ தான். அவரை வந்து ஆண்டனி வந்து கல்யாணம் பண்ணிக்குவாரு. இவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசருக்கும் ஆண்டனியும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கவுன்சில் தான் வந்து அட்வைஸ் பண்ணுவார் இந்த மேரேஜை வந்து. அந்த கவுன்சில் யார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Which character acts as a messenger between Antony and Cleopatra? ரெண்டு பேர் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு பேர்ல் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. அண்ட் கிளியோபேட்ராக்கு கீழே வந்து ஒரு சர்வெண்ட் மாதிரி இருப்பாங்க, அலெக்சாஸ். இவர் தான் வந்து ஆண்டனி என்ன பண்ணுறாருன்னு அப்பப்போ வந்து கிளியோபேட்ராக்கும் மெசேஜ் சொல்லுவாங்க. மெசேஞ்சராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அலெக்சாஸ். How does Cleopatra initially react to the news of Antony's marriage to Octavia? She is furious and distraught. அதுக்கப்புறமா வந்து ஆக்டேவியாவை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு பர்சன் அனுப்புவா. அந்த பர்சன் வந்துட்டு ஆக்டேவியா வந்து ரொம்ப டுவார்ஃபிஷாக இருக்கா, சின்ன இது மாதிரி இருக்கா, ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கா அப்படின்னும் போது அவளுக்கு வந்து ஹாப்பி ஆகிடும். ஓகே, சீசர் எப்படியா இருந்தாலும் நம்மக்கிட்ட தான் திருப்பி வரப்போகிறான், ஆண்டனி எப்படியா இருந்தாலும் நம்மக்கிட்ட தான் திருப்பி வரப்போகிறான் அப்படின்ட்டு. Next, where does the final battle between Antony and Caesar take place? It is Actium. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹென்ரி IV and Antony and Cleopatra ரெண்டுமே வந்து ஹிஸ்டாரிக்கல் நாவல் தான். பட் ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரால கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இட் இஸ் அ ரோமன் ஹிஸ்ட்ரி. இந்த இதில் வந்து ஃபைனல் பேட்டில் வந்து ஆக்டியமில் நடக்குது. ஹென்ரி IV வந்து ஷ்ரூஸ்பெரி, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி படிக்கும்போது இதில் ஃபைனல் பேட்டில் வந்து ஆக்டியம், அதில் ஃபைனல் பேட்டில் வந்து ஷ்ரூஸ்பெரி, இது மாதிரி கம்பைன் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு வந்து மறக்காது. Who betrays Antony by defeating to Caesar's side? It is Enobarbus. எனோபர்பஸ் வந்து ஆண்டனியோட ஒரு ஃபெய்த்ஃபுல் அட்வைசர் மாதிரி இருந்தால், ஃப்ரெண்டு கூட. பட் கடைசியாக வந்து இவனுக்குமே வந்து ஆரம்பத்துலேருந்தே கிளியோபேட்ராவை வந்து பிடிக்காது. நமக்கு படிக்கும்போது தெரியும், எனோபர்பஸ் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த கிளியோபேட்ராவுக்கு வந்து சரியான அந்த திருப்பி கொடுக்குறதுன்ற மாதிரி ஏதாவது திருப்பி சொல்லிகிட்டே இருப்பான். நீங்கள் இல்லாட்டி ஆண்டனி நல்லா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பான். இவன் தான் வந்து கடைசியாக வந்து ஆண்டனி வந்து ஓகே அவன் திருந்தவே மாட்டான்னு சீசர் சைடு போயிடுவான். பட் இருந்தாலும் வந்து ஒரு சர்டைன் பீரியடில் வந்து அவனுக்கு வந்து ஒரே கில்ட் ஆகிடும், ஆண்டனி விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி. அது எதனால் அப்படின்றதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். How does Antony die? He commits suicide. ஃபர்ஸ்ட் வந்து ஈராஸ் அப்படின்ற ஒரு பர்சனை வந்து கொல்ல சொல்லுவான், கில்மி அப்படின்னு சொல்லுவான். பட் இருந்தாலும் வந்து அவன் கொல்லாமல் அவனே வந்து ஈராஸே வந்து சூசைட் பண்ணிக்குவான். அதனால இவனே வந்து சூசைட் கமிட் பண்ணிக்குவான். நெக்ஸ்ட், வாட் கைண்ட் ஆஃப் அனிமல் டஸ் கிளியோபேட்ரா யூஸ் டு கமிட் சூசைட்? இட் இஸ் அ ஸ்னேக். What title does Caesar hold during the events of the play? It is triumvirate. Triumvirate அப்படின்றது 3 மெம்பர்ஸ். அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் triumvirate, செகண்ட் triumvirateன்னு இருக்காங்க. அது யார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. Who provides the asp for Cleopatra's suicide? It is a clown. இவர் தான் வந்து இதில் வர காமிக் ரிலீஃப் கேரக்டராக இருப்பார். Which god does Cleopatra claim to have descended from? It is goddess Isis. இந்த goddess மாதிரி தான் வந்து அவள் வந்து மொனார்ச்சி ஏற்கும்போது, ஒரு குவீனாக வந்து மொனார்ச்சி ஏற்கும்போது இந்த காடஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சீசர் வந்து திட்டிகிட்டு இருப்பான். Octavius sister. What is the primary reason Antony decides to return to Rome from Egypt? ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா மெசஞ்சர்லாம் வருவாங்க, ஃபர்ஸ்ட் கேட்க மாட்டான். பட் அதுக்கப்புறம் மெசஞ்சர் வரும்போது ஃபுல்வியா இது பண்ணுறா, வார் ரெவல்யூஷன் இருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அவள் செத்துட்டா அப்படின்னும் போது தான் வந்து இவன் வந்து ஓகே நம்ம ரோமுக்கு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுவான். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் டெத். இது வந்து அவனோட ஒய்ஃப் ஃபுல்வியா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரோட டெத் அப்படின்னு கேட்கலாம், இட் இஸ் ஃபுல்வியா. அதுக்கப்புறமா தான் வந்து அங்கே போயிட்டு ஆக்டேவியாவை வந்து மேரேஜ் பண்ணிக்குவான்.
What news does the soothsayer give to Antony? He should stay away from Caesar. ஸோ அந்த சூட்சேயர் என்ன சொல்வார்னா, உங்ககிட்ட இருக்க அந்த காட், அந்த வார்னுடைய காட் வந்து ரொம்ப தைரியமாக இருக்குது, எப்போன்னா நீ சீசர் கூட இல்லாதப்ப, நீ சீசர் கூட இருக்கும்போது வந்து அது ரொம்ப பயந்துக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. Which character is known for his loyalty to Antony until he finally deserts him? It is Enobarbus. How does Octavia react when she learns of Antony's return to Cleopatra? She is heartbroken and angry. ஸோ இது வந்து யார் சொல்லுவாங்க? ஆண்டனி, நீ வந்து எங்களுக்கு இங்கே சமாதானம் பண்ண வந்திருக்க, பட் ஆண்டனி வந்து இப்போ ஈஜிப்ட் போயிட்டான் கிளியோபேட்ராட்ட அப்படின்ற மாதிரி யார் வந்து ஆக்டேவியாட்ட சொல்லுவாங்க அப்படின்றத சொல்லுங்கள். Which country does Cleopatra rule? It is Egypt. Who is the Roman triumvirate that Antony and Caesar are initially allied with? So Antony and Caesar இவங்க ரெண்டு பேரும் அந்த triumvirateல இருக்க members. இவங்க கூட இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is Lepidus. Who takes command of the fleet in the battle at Actium? It is Antony. So Cleopatraவும் இருப்பா, பட் அவன் தான் வந்து கமாண்ட் எடுத்துக்குவான். What is the relationship between Antony and Cleopatra? They are lovers. What does Antony accuse Cleopatra of during their argument in Act 3? Betraying him to Caesar. ஸோ ஒரு பர்சன் அனுப்பியிருப்பான் சீசர் வந்துட்டு. எப்படியா இருந்தாலும் ஆண்டனி, ஏன்னா முதல்ல ஒரு வார் நடக்கும்போது கிளியோபேட்ரா பின்னாடி ரீட்ரீட் பண்ணிட்டு வந்துடுவா, அவனுக்கு பின்னாடி ஆண்டனியும் வந்து கிளியோபேட்ரா ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவான். ஸோ அப்போ வந்துட்டு சீசர் வந்துட்டு ஒரு ஆளை வந்து அனுப்புவான், இந்த மாதிரி போயிட்டு நீ கிளியோபேட்ராக்கு நான் ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லி, எப்படியா இருந்தாலும் ரெண்டு பேர்த்தையும் நம்ம கைதியாக தான் எடுத்துகிட்டு வர போகிறோம், பட் இருந்தாலும் அவளை வந்து நம்பவை அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசி கிளியோபேட்ரா ஒத்துக்குவா. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஆண்டனி வந்து சத்தம் போடுவான் திருப்பியும். ஸோ அவங்களுக்கு நடுவில் நிறைய டைம் 2-3 டைம் வந்து சண்டை வரும், பட் இருந்தாலும் வந்து கடைசியாக வந்து குயின் வந்து அந்த கிளியோபேட்ரா வந்து அழுது நாடகமாடின்ற சொல்ல முடியாது, அந்த இதில் அழுது எப்படியோ சமாதானப்படுத்திடுவா. Charmian and Eras are Cleopatra's ladies in waiting. Who is the ruler of Rome at the end of the play? It is Caesar. First வந்து triumvirate இருப்பாங்க, Lepidus, Caesar and Antony, 3 பேர் சேர்ந்து தான் ரூல் பண்ணுவாங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து Caesar. Who laments the barge she sat in like a burnished throne burned on the water? It is Enobarbus. கிளியோபேட்ராவை திட்டுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 2 பேர் தான் இதில் வருவாங்க. அது யார் யார் அப்படின்னா Enobarbus, Caesar. 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி கிளியோபேட்ராவை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. What is the name of the sea battle where Antony's fleet is defeated? It is the Battle of Actium. Who is the last person to speak in the play? It is Caesar. ஸோ நான் உங்களுக்கு சம்மரியில் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் யார் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அது வந்து ஆண்டனியோட சோல்ஜர்ஸில் ஒரு பர்சன் தான். ஸோ இந்த மாதிரி மெயினாக இருக்க பிளேஸ்க்கு, நான் எல்லா பிளேஸ்க்கும் தெரிஞ்சுக்க தேவையில்ல, மெயினான பிளேஸ்க்குலாம் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த பிளேவை, அண்ட் எண்டில் முடிக்கிறப்ப யார் முடிக்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஷேக்ஸ்பியரோட 5 பிளேக்குமே வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. What does Cleopatra ask for in her final moments? The asp. A triumvirate is one of the 3 members of the triumvirate, an alliance of powerful generals who rule Rome and all her territories. ஸோ ரோமில் இருக்கவங்களும் அதை சுற்றி ஆள்றவங்கள 3 பேர் சேர்ந்த ஒரு குரூப்பு தான் வந்து triumvirate அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Which of the following does not describe Cleopatra's personality as depicted in the play? Weak-willed. ஸோ அவள் வந்து manipulative, jealous and charismatic. ஸோ கிளியோபேட்ரா வந்து நிறையவே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. எனோபாபஸ் ஒரு இடத்துல டிஸ்கிரைப் பண்ணுவான், அண்ட் ஆண்டனி ஒரு இடத்துல டிஸ்கிரைப் பண்ணுவான். ஸோ அந்த இதெல்லாம் வச்சு தான் அவள் வந்து அவ்வளோ அழகாக இருப்பாள். அதே மாதிரி அவள் ஓவர் ஜெலஸும், அவளுக்கு வந்து ரொம்ப செல்ஃபிஷ் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். பட் ஆனால் அவள் வீக் வில்டு கிடையாது. Cleopatra is Queen of Egypt. What does Antony do when he hears the news of Cleopatra's supposed death? He mourns and then kills himself. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வருத்தப்படுவான், அப்புறம் வந்து ஈராஸை வந்து என்னை கொல்லுன்னு சொல்லுவான், அதுக்கப்புறமா தான் அவனே வந்து சூசைட் பண்ணிக்குவான். Who convinces Antony to fight Caesar by sea instead of by land?
கிளியோபேட்ரா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனோபாபஸ் சொல்லுவான் நம்ம லேண்ட் வழியாக ஃபைட் பண்ண போகலான்ட்டு. ஏன்னா ஆக்டேவியஸ் கிட்ட வந்து ஏற்கனவே நிறைய இதெல்லாம் இருக்குது, நேவி இருக்குது. ஏன்னா இன்னொன்று வந்து பாம்பேயோட நேவியே ரொம்ப ஸ்ட்ராங்கான நேவி, அவனையும் வேறு தோக்கடிச்சு இப்போ அந்த நேவியும் எடுத்துக்கிட்டான். ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நம்ம போவேனா லேண்டில் போகலான்னு சொல்லுவான் எனோபாபஸ். எவ்வளோ இது பண்ணி பார்ப்பான். பட் ஆனால் கிளியோபேட்ரா வந்து என்கிட்டையும் இருக்குது, என்கிட்டையும் நிறைய ஷிப்ஸ் இருக்குது, நான் அதையும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கிளியோபேட்ரா சொல்லி அவள் தான் வந்து சீல போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். Where does the first act of the play take place? It is in Alexandria. Which character is known for his witty and cynical comments? It is எனோபார்பஸ். எனோபார்பஸ் தான் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. மெயினாக வந்து கிளியோபேட்ராட்ட வந்து திட்டிகிட்டே இருப்பான், அவன்கிட்ட கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பான். What do Antony and Cleopatra both view as a fate worse than death? Being paraded as captives in ரோம். ஸோ சீசர் ஃபஸ்ட்டு வார்லேயே வந்து ஆண்டனி பின்னாடி வந்ததுக்கப்புறமே வந்துட்டு அவங்க வந்து ஓகே நம்மளை வந்து கேப்டிவாக ரோம்க்கு எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி தான் அந்த கிளியோபேட்ரா பயந்து தான் வந்து நான் ஒத்துக்கிறேன் சீசர் ப்ரொடெக்ஷனில் வரதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங் அண்ட் குவீனாக இருக்கிறவங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கேப்டிவாக பரேட் எடுத்துகிட்டு போனால் இவன் சீசர் என்ன நினைப்பா, நம்ம அப்படி எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு தான் பெருமை, நம்ம மக்கள்லாம் நம்மளை பாராட்டுவாங்க, நம்மக்கிட்ட இருந்து போன ஃபாலோவர்ஸ் கூட நம்மளை திரும்பி வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பான். பட் இவங்க ரெண்டு பேத்துக்கும் அது வந்து ஒரு அசிங்கம் தான் இல்லையா. அதனால அவங்க வந்து அந்த மாதிரி வந்து worse than death அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. How does Cleopatra kill herself? She lets herself be bitten by poisonous snakes. என்ன சொல்லணும்னா asp அப்படின்னு சொல்லலாம். What does Caesar intend to do with Cleopatra after Antony's death? Keep her on display in Rome. What is Cleopatra's final act before dying? Dressing in her royal attire. ஸோ இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா அவங்களோட லேடிஸ் இன் வெயிட்டிங்கை கூப்பிட்டு கம்ப்ளீட்டாக வந்து எப்படி ஒரு குவீனாக ட்ரெஸ் பண்ணுவோலோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வந்து அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்னேக்கை வந்து மேலே விடுவா. Whom does Antony order to kill him? It is Eros. What is the reason for Antony's initial neglect of his duties in Rome? His obsession with Cleopatra. Which character remains loyal to Antony until his own death? It is Enobarbus. On the night before his fight with Caesar, what sign of bad fortune do Antony's soldier encounter? So இது வந்து ஒரு குட்டி சீனா வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ராவில் வந்து நிறைய சீன்ஸ் இருக்குது, குட்டியாக வரும். ஸோ அதில் வந்து ஒரு சீன் வந்து ஆண்டனியோட சோல்ஜர்ஸ் வந்து அந்த வாருக்கு முன்னாடி நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான மியூசிக் கேட்குது, ஆண்டனியை விட்டு எல்லா காடஸும் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். How does Enobarbus react to Antony's gift and well wishes? ஸோ எனோபார்பஸ் வந்து ஆண்டனியை விட்டுட்டு சீசர்கிட்ட வந்து போயிடுவான். அதுக்கப்புறமா வந்து ஆண்டனிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா எனோபார்பஸோட வெல்த் இருக்கு இல்லைங்களா, அவனோட வெல்த் வந்து ஆண்டனி கிட்ட தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நீ எனோபார்பஸ்டே கொடுத்துரு அப்படின்ற மாதிரி மெசஞ்சர்கிட்ட வந்து கொடுத்து விட்டுருவான். ஸோ அதை பார்த்ததுமே வந்து எனோபார்பஸ்க்கு வந்து ரொம்பவே கில்ட் ஆகும். ஸோ இவன் இவ்வளோ நல்ல வேணாச்சே, இவனை நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே, அந்த கிளியோபேட்ரானால தான் இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப கில்ட் ஆகிடுவான். நம்ம அவன் வந்து சீசர் சைடு இருந்தாலுமே ஆண்டனியை வந்து என்னால் எதிர்த்து சண்டை போட முடியாது அப்படின்ற மாதிரி சண்டை போட மாட்டான். ஸோ he feels extremely guilt and determines to die rather than fight him. What is the setting of Cleopatra's death scene? Her palace. What ultimately happens to Enobarbus after he deserts Antony? He dies of grief and guilt. இதுவுமே ஒரு குட்டி சீனில் வந்து காமிச்சிருப்பாங்க. Which character says age cannot wither her, nor custom stale her infinite variety? It is Enobarbus. What does Caesar plan to do with Cleopatra if she surrenders? Display her in his triumph. What does Cleopatra contribute to Antony's battle with Caesar? A fleet of 60 ships. So 60 ships தரேன், சீசர் மாதிரி என்கிட்டயும் வந்து நிறைய ஷிப்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். After arriving in Athens, why does Antony send Octavia immediately back to Rome? He wishes her to make peace between himself and Caesar, who has disparaged his name in public. ஸோ எனக்கும் சீசர் உங்கள் அண்ணன் சீசருக்கும் நடுவில் ஒரு சமாதான புறாவா போ அப்படின்ற மாதிரி தான் அனுப்பிவிடுவோம். பட் இவர் வந்து ஆக்டேவியஸ் கிட்ட அமிச்சிட்டு இவர் வந்து ஈஜிப்டுக்கு பறந்து போயிடுவார். Who claims that Cleopatra's death is a fitting end for her? It is Caesar.
So this is 50 questions about Antony and Cleopatra. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like, share and subscribe. Thank you.